Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் பில் என்ட்ரி எப்படி போடுறதுனா பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சீரியல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பில் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ரேட் பர் ப்ரைஸ், ரேட் பர் பீஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து குவான்டிட்டி, ப்ரைஸ் வித்தவுட் டேக்ஸ், டேக்ஸ் பர்சன்டேஜ், டோட்டல் ப்ரைஸ். சரிங்களா? நம்ம டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு இப்போ சீரியல் நம்பர் வந்து 1, பில் நம்பர் 1001 வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நான் டைப் பண்ணிக்கிறேன். ரேட் பர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 10,000. சரிங்களா? போட்டுக்கலாம். குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வாங்கிக்கலாம் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு போட்டு அதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்து ப்ரைஸ் வித்தவுட் டேக்ஸ், ஒரு பீஸ் இவ்வளவு, குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக் இங்கே வரணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு பெர் பீஸோட அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. மவுஸை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா டவுன் ஆரோ அப் ஆரோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எந்த இடத்துல வேல்யூ வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போனாலும் ஓகே தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டுட்டு எந்த குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதுக்கப்புறமோ அது இன்ட்டு குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டிங்க அப்படின்னா வித்தவுட் டேக்ஸ் ப்ரைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18% வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து டேக்ஸும் அந்த ப்ரைஸும் சேர்த்து இங்கே வரணும். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு வித்தவுட் டேக்ஸு இன்ட்டு டேக்ஸு போட்டிங்க அப்படின்னா டேக்ஸ் ப்ரைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஓவரால் டோட்டல் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஓவரால் டோட்டலுக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா டேக்ஸு ப்ளஸ்ஸு வித்தவுட் டேக்ஸ் ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டல் வரணும். சரிங்களா? இதுதான் இங்கே ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. கவனமாக மறுபடியும் பார்த்துக்கோங்க. எஃப்ல அலைன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் அலைன் ஆகி சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே செகண்டில் வந்து செகண்டு. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி வீல் தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சீரியல் ஆகிடும். இங்கே பில் நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதே மாதிரி வீல் தொட்டிங்க 1 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர அதை கிளிக் பண்ணிவிட்டு பில் சீரிஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். மொபைலுக்கு வந்து மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, டியூப்லைட்டு, ரிமோட்டு, பல்பு, பென்ட்ரைவு, சாக்கெட், பேட்டரி. சரிங்களா? இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் சாம்பிளுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நான் குத்துமதிப்பாக ஒரு அமௌண்ட்டு போடுறேன். சரிங்களா? இந்த ப்ரைஸ் இது மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி நமக்கு எல்லாமே 2 குவான்டிட்டி ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அதே அமௌண்ட்டு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இப்படி விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை ஆகிரும். டேக்ஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி தான். அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வந்துடும். ஏன்னா இங்கே நம்ம ஃபார்முலா போடலாம். ஸோ அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வந்துடும். இங்கே வந்து நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ட்ராக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அதோட அமௌண்ட் வந்து அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி கால்குலேட் ஆகி இங்கே வந்துடும். டோட்டலும் அதே மாதிரி தான். டோட்டலும் பாருங்க நம்ம ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி இழுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் டோட்டல் இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு சுற்றி பார்டர் கொடுக்குறீங்க. ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டோட்டல் வரணும். சரிங்களா? டோட்டல்
டேக்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு, ஓவரால் டோட்டல் எவ்வளவு அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம் ஆகும். என்ட்ரு மட்டும் தட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் வச்சு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிம்பிளாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்டர் கொடுத்துட்டு அலைன் கொடுத்துடலாம். சரிங்களா? எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துருங்க. லெட்டர் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னென்ன, உங்களுக்கு என்ன கலர் ஃபில் பண்ணணுமோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, பேஜ் லேஅவுட், இன்சர்ட், ஹோம். சார் ஹோம்லேயே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு இதுக்கு மட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ப்ரைஸு, ஓவரால் ப்ரைஸ் மட்டும் தனியாக வேறு கலர் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பில் என்ட்ரி வந்துடும். பில் என்ட்ரி முடிஞ்சு. சரிங்களா? சிம்பிளான பில் என்ட்ரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.